என் அன்பான பிள்ளையே, இந்த வார்த்தைகளை நீ இப்போது கேட்கிறாய் என்றால் அது ஒரு தற்செயல் அல்ல. நீ அழைத்ததை நான் கேட்டேன். நீ சொன்னதையும் சொல்லாமல் வைத்ததையும் எல்லாம் எனக்கு தெரியும். நான் தொலைவில் இருக்கும் தேவன் அல்ல, உன்னுடன் இருக்கும் அப்பா நான். உன் மூச்சை விட அருகில் இருப்பவன் நான். ஒரு குழந்தை தன் அப்பாவிடம் எதை வேண்டுமானாலும் கேட்கும் அல்லவா? அந்த உரிமை இன்று உனக்கும் உண்டு. நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் அழுத அந்த இரவுகள் எனக்கு தெரியும் பிள்ளையே. உலகம் உன் சிரிப்பை மட்டும் பார்த்தது. ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் இருக்கும் உன் கண்ணீரை நான் பார்த்தேன். எல்லோரும் உன்னை வலிமையானவன் என்றார்கள். ஆனால் நான் அறிவேன், நீ உள்ளுக்குள் சோர்ந்து போயிருக்கிறாய். அதனால்தான் இன்று நான் உன்னிடம் பேச வருகிறேன். நீ தனியாக இல்லை, நீ கைவிடப்படவில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் சுமையை இன்று என்னிடம் வைத்துவிடு. சின்ன விஷயமோ பெரிய பிரச்சனையோ அதை என்னிடம் சொல்லு. அப்பா, நான் சோர்ந்துட்டேன் என்று சொல். எனக்கு வழி காட்டுங்கள் என்று சொல். நீ சொல்வதை நான் காத்திருக்கிறேன். உன் பாரத்தை நீ ஒருவனாக சுமக்க வேண்டாம். அதை என்னிடம் கொடு, நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். நீ பல முறை பேச முயன்றபோது யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. அதனால் நீ அமைதியாகிவிட்டாய். ஆனால் அந்த அமைதியை உடைக்க நான் வந்திருக்கிறேன். உன்னை யாரெல்லாம் தவறாக புரிந்தார்கள் அவர்களையும் நான் அறிவேன். உன்னை தாழ்த்தி பேசியவர்களும் உன்னை விட்டு போனவர்களும் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் பிள்ளையே, நான் சொல்கிறேன், நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நீ என் பொக்கிஷம். உன்னை நான் உருவாக்கினேன். உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது. உன்னை நிராகரித்தவர்களின் முன்னால் உன்னை உயர்த்துவேன். மனிதர்கள் முகத்தை பார்த்து மதிப்பார்கள், ஆனால் நான் உன் இதயத்தை பார்த்து நேசிக்கிறேன். நீ சந்தித்த அநியாயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். உன் அமைதியை பலவீனம் என்று நினைத்தார்கள், ஆனால் அது உன் பலம். அதை நான் காட்டப்போகிறேன். இனி உன் நேரம் வருகிறது. நீ உயர்வாய். நீ செய்த தவறுகளை நினைத்து உன்னை நீயே குற்றம் சொன்னாய். நான் தகுதியற்றவன் என்று நினைத்தாய். ஆனால் கேள், நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன்னை விட்டுவிடவில்லை. உன் கடந்த காலத்தை நான் மன்னித்தேன். அதை மறந்துவிட்டேன். வா, என் அருகில் வா. இங்கே தண்டனை இல்லை, அன்பு மட்டுமே. நீ இழந்ததை நான் திருப்பித் தருவேன். உன் வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிப்பேன். இன்று உனக்கு பயம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், உடல் சோர்ந்து இருக்கலாம். ஆனால் பயப்படாதே. புயல் வந்தாலும் அந்த படகில் நான் இருக்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொன்னால் அனைத்தும் அமைதியாகும். நீ இழந்தது பெரியதாக இருக்கலாம், ஆனால் நான் தரப்போகிறது அதைவிட பெரியது. அவமானம் இருந்த இடத்தில் மரியாதை வரும். மூடிய கதவுகள் திறக்கும். மலை போன்ற பிரச்சனைகள் உருகும். நம்பிக்கையோடு ஒரு அடிவை. நான் உன்னுடன் இருக்கிறேன். இப்போது ஒரு நிமிடம் கண்களை மூடு. என் கரம் உன் மேல் இருக்கிறது என்று உணர். உன் சுமை குறைகிறது. உன் இதயம் அமைதியாகிறது. நீ தனியாக இல்லை, நீ என் பிள்ளை. நான் உன்னை காக்கிறேன். நீ சிந்திய கண்ணீரை நான் மறக்கவில்லை. ஒவ்வொன்றுக்கும் பதில் வரும். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன்னை பார்த்து சிரித்தவர்கள் உன் உயர்வை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இன்று முதல் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம். நம்பிக்கையோடு எழுந்திரு. நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் ஒரு ஆமென் என்று கமெண்ட் பண்ண. உன் ஜெப வேண்டுதல்களையும் எழுதலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.